மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுதல் உட்பட மத்திய பாஜக அரசு உறுதியளித்தபடி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் பேசிய கனிமொழி, திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி மகளிர் உரிமைத் தொகை மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். எந்த திட்டத்தை அறிவித்து நீங்கள் நிறைவேற்றி தந்திருக்கீங்க? நைப்பர் மதுரையிலே அறிவிக்கப்பட்டது, பணம் கூட ஒதுக்கீடு செய்யல. எய்ம்ஸ் கட்டித்தரோங்கிறீங்க, அது எங்க இருக்குன்னே யாருக்கும் தெரியல. இப்படி எத்தனையோ 15 லட்சம் 2 முறை ஆட்சிக்கு வந்து அடுத்த ஆட்சி முடிய போகுது. 15 லட்சம் இதுவரைக்கும் யார் கண்ணிலும் படவில்லை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இங்கே நிறைய சகோதரிங்க வந்திருக்காங்க. அந்த சகோதரிகளுக்கு இலவச பஸ் பயணம் நாங்க ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் விடியல் பயணம் இலவசம், கட்டணம் இல்லை பெண்களுக்கு பேருந்துகளிலே என்று அறிவித்தார்கள். அதை செய்து காட்டி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்ணும் சராசரியாக 888 ரூபாய் ஒரு மாதத்திற்கு சேமிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பயணம் பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை யாரும் செய்ய மாட்டாங்க, செய்யவே முடியாதுன்னாங்க. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தலின் போது இலவச கலர் டிவினாங்க, பொய் சொல்றாங்க, பண்ணவே முடியாதுன்னாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த இலவச கலர் தொலைக்காட்சி பெட்டியை தந்தது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.